தாயரா பாப்பாவோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன்ல தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் சாப்பிடுங்க. தாயரா பாப்பாவுக்கு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து பொரிச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். நீ வந்து எனக்கு வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் நான் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். டயர்டாகிடுறேன். இப்போல்லாம் சுத்தமாக ஒரு சின்ன ஒர்க் பண்ணாலுமே வந்து அவ்வளோ டயர்டாகிடுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு தாயரா பாப்பாவோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன்ல தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதான் வந்து நாங்கள் டெரஸ் போயிட்டு வந்தோம். டெரஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. சென்னையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யுது, மழை வராமையும் இருக்கு. பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நேரமே வந்து நாங்கள் டெரஸ்ல இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கீழே நாங்கள் டெரஸ்ல இருந்திருப்போம். அதுக்குள்ளே நாங்கள் கீழே வந்துட்டு இருப்போம். ஏன்னா வந்து தூரல் போட ஆரம்பிச்சது. அந்த காத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு செட் ஆகாதுன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் டெரஸ்லேருந்து கீழே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நேப் பார்த்தீங்கன்னா தாயரா பாப்பா வந்து மார்னிங் வந்து நேப் எடுக்கவே இல்லை. ஸோ ஆஃப்டர்நூன் தான் நேப் எடுத்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1 hour 15 minutes தான் எடுத்தாங்க. அதுக்கு மேலே தூங்கவே இல்லை. இப்போல்லாம் வந்து தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தாயரா பாப்பாவுக்கு நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை நல்லா வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும். இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, பாப்பாவுக்கு வந்து நீங்கள் பேக்கெட் பால் கொடுக்குறீங்களா இல்லை வந்து கவு மில்க் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பேக்கெட் பால் தான் கொடுத்துட்ருக்கேன். பேக்கெட் பால் கொடுத்தா வந்து தண்ணி வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து நம்ம கொடுக்குற பிராண்ட் பொறுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ ஆவின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இது இருக்குது, கலர் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ அது மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஆரஞ்சு பார்த்திங்கன்னா வந்து நல்லா பால் வந்து திக்காக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து திக்கே இருக்காது. அதுலேயே போட்டிருக்கும் அதோட கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோன்னு போட்டிருக்கும் பாலோடது. ஸோ அதை பார்த்து வந்து நம்ம தண்ணி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தாயரா பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து என்ன மில்க் கொடுத்துட்ருக்கேன்னா, கரண்ட்டாக இல்லை, இது வந்து ஒரு 3 months மேலே வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். நான் என்ன மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஸோ கண்ட்ரி டிலைட் மில்க் தான் நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். நான் பாப்பாவுக்கு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே வந்து இது மாதிரி வந்து பாப்பாவுக்கு திடீர்னு வந்து நீங்கள் மில்க்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா வந்து கம்பல்சரி வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து செட் ஆகுதா இல்லைன்னா வந்து லூஸ் மோஷன் ஏதாச்சும் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம தாயரா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எந்த ப்ராப்ளமே ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் இந்த மில்க்கே வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு பேக்கெட்டுக்கு வந்து நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த ஒரு பேக்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து திக்கு இருக்காது. அதனால் வந்து இதில் பாதி அளவு வந்து தண்ணி ஊற்றுவேன் நான். ஸோ இது முன்னாடி நான் காமிக்கிறேன். நான் பேக்கெட் மில்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நான் பாதி வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். நான் இதை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ இதில் வந்து நான் பாதி பிடிச்சிருக்கேன். இந்த தண்ணியுமே அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தானியாவுக்கு வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து கோல்டு ஃபீவர் இருக்குது. இப்போ தாயரா பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து சுடு தண்ணியை நான் தான் கொடுத்துட்ருக்கேன். நான் ஸோ பாப்பா 2 பேருக்குமே வந்து நான் இப்போ வந்து சுடு தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். நான் தண்ணி குடிங்க.
தண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்பவே முக்கியம். ஃபீவர் இருக்கோ இல்லையோ குழந்தைங்க வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து நானே பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப வார்மாக இல்லை, லைட்டாக வார்ம் வாட்டர் தான் நான் கொடுக்குறேன் நான். குடிங்க குடிங்க. உங்களுக்கு நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து டவுட்டு, நான் தைரா பாப்பாவுக்கு வந்து சக்கரை போட்டு கொடுக்குறேன்னா சக்கரை போடாமல் கொடுக்குறேன்ட்டு. நான் சுத்தமாக சக்கரை போடுறது இல்லை. இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு இப்போ வரைக்குமே வந்து நான் சக்கரை போட்டு பால் கொடுக்கறது இல்லை. 2 பேருக்குமே வந்து ரா மில்க் தான். ஸோ நாட்டு சக்கரையோ இல்லைன்னா பனகற்கண்டோ எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்வீட்டுமே வந்து நான் மில்கில் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து பழகிட்டா வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நடுவில் போயிட்டு நம்ம வந்து சுகர் நம்ம கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவங்க சுத்தமாக குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சுகர் இல்லாமே வந்து 2 பேருக்குமே நான் பழகிட்டேன். எப்போ டிவி ஆன் பண்ணா? டிவி எப்போ ஆன் பண்ணீங்க தாய்மா? டிவி எப்போ ஆன் பண்ணீங்க? ஆன் பண்ண தெரியுமா? பாத்தீங்களா, அவளே டிவி ஆன் பண்ணிட்டா. சுவிட்ச் எங்க இருக்கு? எல்லா சுவிட்சும் போட்டு பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணியிருக்கா. தானியா என்ன வேணும்? என்ன வைக்கணும் டிவியில்? பொப்போவா? எங்க பொப்போ எங்க இருக்கு? அவ டிவில நார்மலா அனிமல்ஸ் பாப்பா, அதனால தான் அனிமல்ஸ் கேட்டுட்டு இருக்கா. வா 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 வா. என்னடா? ஜான்வரி இல்ல நீங்க சொல்லுங்க, மந்த் வைஸ் சொல்லுங்க. ஜான்வரிக்கு அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க நீங்க. ஜான்வரி, ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன வரும்? மே எங்க இருக்கு? மேக்கு அப்புறம் என்ன வரும்? சொல்லிட்டே எழுதுங்க. மேக்கு அப்புறம் என்ன வரும்? திருப்பி சொல்லுங்க. ஜூன் எங்க இருக்காங்க? எங்க கையிடுங்க. வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுமா காக்கு. கிளாப் 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 கிளாப். சூப்பர் ஜூன், சூப்பர். ஆகஸ்ட், செப்டம்பர், SE. தனியா பால் குடி, பால் குடிச்சிட்டு சூடில டக்குன்னு குடிச்சிரு. ஊத்திட்டு போற ஹோம்ஒர்க் ஷீட் ஒழுங்கா குடி. பட்டு ஒழுங்கா குடி. பால் கொடுத்து முடிச்சாச்சு. பால் எல்லாமே குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு வந்து நான் வந்து டீ தூள் போகிறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு கற்று. ஸோ பால் குடிச்சிட்டு வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தானியாவுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 4 days கிட்ட வந்து தானியா லீவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு வந்து வைரல் ஃபீவர், கோல்டு எல்லாமே இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ரெகுலராக வந்து நான் வீடியோவும் எடுக்க முடியல, அவங்க போஸ்ட் பண்ணவும் முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து பாப்பா வந்து ஸ்கூல் போனா. இப்போ நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எழுதிட்டே இருக்கா, டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ எனக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கம்பல்சரி டீ குடிக்கணுங்க. ஏன்னா வந்து டீ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது குடித்தாதான் வந்து எனக்கு வந்து அந்த டேவே வந்து நல்லா ஹாப்பியாக போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து நான் பால் கொடுத்துட்டேன் நான். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தா தான் என்னால் வந்து கொஞ்சம் அந்த 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக வந்து டீ என்னால் வந்து எடுக்க முடியும். எல்லாம் வந்து ஒரு அவ்வளோ ப்ரெஷர் ஆக்குவாங்க. என்ன அந்த டீயை குடிக்க என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிருக்கும் அந்த டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள. இந்த பாருங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்களா. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னையுமே எந்த வேலையுமே பண்ண விட மாட்டா. நீ பால் குடிச்சியா இல்லையா? பால் குடிச்சிங்களா? விளையாடலாம்ல. ஏன் அம்மா கிட்ட வந்த? என்னம்மா? முடிச்சிட்டிங்களா நீங்க? சூப்பரா பட்டு. நல்லா ஒரு டீ குடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்களேன்.
மை மை வை பை யூ வை ஆ யூ யூ யுவர் நெக்ஸ்ட் come very good some jug இது என்னது ஜக் இது ஜ ஆ கு சரிடா பட் ஒரு நிமிஷம் அக்கா சொல்லி கொடுத்து வந்துடுவா ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ஜக் ஆப்பிள் அப்பத்து இல்ல ஆப்பிள் ஆப்பிள் மும் 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 ஆப்பிள் சாப்பிடுங்க நல்லா இருக்கா ஆப்பிள் நல்லா இருக்கா சாப்பிட்டு எழுதுனா சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதுறியா ஜாம் கரெக்டா எழுதியிருக்க ஏதான் வரும் ஜாம் வெரி குட் சாப்பிட்டு எழுதுறோம் பட்டோ தேங்க்யூ பாப்பாக்கு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து போரிச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். உளுந்து கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த மந்த்லேருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6th மந்த் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உளுந்தில் வந்து நிறைய வந்து கால்சியம் இருக்குங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள் பேபிக்கு வந்து உளுந்து வந்து அதிகமாக கொடுக்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயுமே வந்து எனக்கு வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் நான் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ உளுந்து களிலாம் வந்து கிண்டி கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது, சுத்தமாக சாப்பிடவே மாட்டோம், கொமட்டிட்டு வரும். பட் ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அதெல்லாம் அப்போ வந்து சாப்பிடாம விட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன். 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. இப்போல்லாம் ரொம்ப டயர்டாகிடுறேன். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு தெரியாமையே இருந்தது. ஸோ ரொம்பவே டயர்டாகிடுறேன் இப்போல்லாம். சுத்தமாக ஒரு சின்ன ஒர்க் பண்ணாலுமே வந்து அவ்வளோ டயர்டாகிடுறேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 2 குழந்தைங்க பொம்பளை பசங்க தான். அதனால் வந்து நான் அவங்களுக்கு வந்து இப்போத்துலேருந்தே வந்து கொஞ்சம் வந்து போன் நல்லாவே ஸ்ட்ராங்காக வளருன்றதுக்காக வந்து உளுந்து போரேஜ் வந்து நான் வந்து இப்போத்துலேருந்து பழகப்படுத்திட்டு இருக்கேன். நான் இப்போ தானியாக்கு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து போரேஜாக கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டா. பட் ஆனால் வந்து அந்த உளுந்து லட்டெல்லாம் பண்ணி கொடுத்தா வந்து அவள் சாப்பிட்ருவா. அதில் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரெலாம் போட்டு கொடுத்தா அவள் சாப்பிட்ருவா. பட் இப்போ தாயிரா பாப்பாவுக்கு வந்து உளுந்து போரேஜ் தான். அவளுக்கு வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நான் உளுந்தை வந்து வீட்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணி நட்ஸ் எல்லாமே போட்டு ரோஸ்ட் பண்ணி வந்து நான் பாப்பா கொடுத்தேன். ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து ரெகுலராக வந்து என்னால் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா நல்லாவே வளர்ந்துடும். இப்போ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 2 குழந்தைங்கள வச்சுட்டு வந்து வீட்டில் வந்து ஃபுல் வேலையுமே வந்து எல்லாமே நம்மளே பார்த்துட்டு வந்து அதை வந்து தனியாகவும் அவளுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபஸ்ட் ஃபுட்டுன்றவங்க கிட்ட வந்து நான் உளுந்து போரேஜ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுதான் அது உளுந்து போரேஜ் மிக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பேபிஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் டைம் வந்து கிடச்சிதுன்னா வந்து பாப்பாக்குன்னு தனியாக வந்து எஃபெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா வந்து இது மாதிரி அவளுக்குன்னு தனியாக அரைச்சி வந்து போரேஜ் மாதிரி கொடுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டாட்லர் பேபி இப்போ தானியா மாதிரிலாம் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி ஆர் வந்து வீக்லி வந்து மந்த்லி வந்து ட்வைஸ் கூட நீங்கள் வந்து லட்டு மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வந்து களி கூட பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க.
இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா வந்து பொம்பளை பசங்க மட்டும் இல்லை, ஸோ பாய் பேபிக்குமே வந்து நல்ல ஸ்டாமினா கொடுக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து தாராளமாக இது கொடுக்கலாம். நான் வந்து சாப்பிட மறந்ததை வந்து என் குழந்தைகள் வந்து கம்பல்சரி வந்து அவங்க அழுதாலும் சரி, இல்லைனா வந்து சாப்பிட்டு வாமிட் பண்ணாலுமே சரி வந்து நான் வந்து கம்பல்சரி கொடுத்து நான் பழக போகிறேன். நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து பழகிட்டோன்னா வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து வேறு ஃபுட்டுன்ற டேஸ்ட்டே தெரியாது. ஸோ நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து என் பசங்க வந்து பின்னாடி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து நான் பழகிறேன். இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். உளுந்து மிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்கூப் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக வந்து டேட்ஸ் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பவுடருமே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி வந்து குக் பண்ணலாம். நான் வந்து டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா லம்ப் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா வந்து இந்த நட்ஸ் பவுடர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கரையாது. அதனால் வந்து நல்லா லம்ப் இல்லாமல் கட்டியாகிடும். அதனால் இல்லைன்னா வேகாது. ஸோ அதனால் லம்ப் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேஸில் வச்சுட்டு இது மாதிரி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது திக் கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதாங்க. கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஸோ ஒயிட் கலராக இருந்தது வந்து நல்லா வந்து டார்க் ப்ரௌனாக ஆகிடுச்சு. அவ்வளோதான், உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். தாரா பாப்பா வந்து கீ ஆட் பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நான் சால்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஏன்னா வந்து நான் டேட்ஸ் பவுடர் போட்டிருக்கிறதுனால வந்து சால்ட் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் 10 மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா நட்ஸ் பவுடர்லாம் வந்து நைட்டில் பார்த்து கொடுங்க. இல்லைனா மார்னிங் வந்து கொடுக்கும்போது நீங்கள் கொடுங்க. நைட்டில் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். இப்போ தாயரா பாப்பாவுக்கு வந்து 1.5 years ஆனதுனால நான் நைட்லேயுமே கொடுத்து பழகிறேன். இப்போ செல்ஃப் ஃபீடிங் பார்த்திங்கன்னா வந்து தாயரா பாப்பா அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நான் கொடுக்குற கஞ்சி ஃபுல்லாகவே வந்து அவங்களா சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 4-5 வாய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் சாப்பிட்ணுன்ட்டு வந்து அடம் பண்ணுறாங்க. இதுன்ட்டு இல்லை, ரைஸ் வச்சா கூட வந்து அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபீட் பண்ணால் தான் சாப்பிட்றாங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ஃபீட் பண்ணால் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போ ரீசன்ட் டேஸாக. அதனால் வந்து பாப்பா எவ்வளோ தூரம் சாப்பிட்றாலும் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்ற டைமிங்லேயுமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அதிகமாகும். ஸோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டே சாப்பிடுவாங்க. தானியா பாப்பாவும் அவங்க டின்னர் முடிச்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க, கஞ்சி தான் சாப்பிட்டாங்க. செம்ம தூக்கத்தில் இருக்கா. நைட்டு பால் குடிப்பாளா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது அவளுக்கு. இப்படியே தூங்கிட்டானா வந்து பால் குடிக்க மாட்டா. இல்லைனா இன்னும் ஒரு 1 hour வந்து பாப்பா விளையாடினாங்கன்னா வந்து நைட்டில் பால் குடிச்சிட்டு தூங்குவாங்க. ஸோ வினோத் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு. ஸோ வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 to 11 o'clock ஆகிடும். ஸோ வந்து அவருக்கு வந்து டின்னர் கிடையாது. ஸோ நாங்கள் அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ தூங்கலாமா? குட் நைட் சொல்லுங்கள். பட்டு பாய் சொல்லுங்கள். பாய், குட் நைட் சொல்லுங்க. குட் நைட். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி பாய் சொல்லுங்க பட்டு. பாய் பாய், குட் நைட்.